அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. இன்னைக்கு நம்ம யூஜிசி நெட்ல இருக்கக்கூடிய அழகு 3வது இடத்துல இருக்கக்கூடிய அதாவது சித்தர் இலக்கியம், அதாவது அதுல சித்தர் பாடல்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி இது பாத்தீங்கன்னா இதுவும் தொடர்ச்சியா 1-2 கேள்விகள் ஒவ்வொரு முறையும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இது குறைந்த பகுதி தான். அதனால இந்த மாதிரியான இடங்கள்லாம் நம்ம சீக்கிரமாவே கவர் பண்ணிடுறது நல்லது. நம்ம சித்தர் இலக்கியத்தை பத்தி சொல்லும்போது ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். சித்தர்கள் யாரு, அவங்களோட நிலைப்பாடுகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட இலக்கியங்களை பத்தி நம்ம தெரிஞ்சா இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருக்கும். அதாவது மெய்யியல் கவிஞர்கள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. சரிங்களா? மெய்யியல்னா நம்மளோட உடல்நிலைகளை மொத்தமாவே அவங்க புரிஞ்சு வச்சிருப்பாங்க. மெய்யியல் கவிஞர்கள், மெய்யியல் அறிவார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா தத்துவ ஞானமும் உலக அறிவும் பெற்றவர்கள் அப்படின்லாம் நம்ம சித்தர்களுக்கு ஒரு பொதுவான இது விளக்கம். ஆனா அப்படிங்கிறதுக்கெல்லாம் இன்னும் விரிவான விளக்கங்கள் இருக்கு. நான் போக போக சொல்றேன். அதாவது இந்த மாதிரியான ஒரு சூழல்ல இருக்கிறவங்களதான் சித்தர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க எழுதின பாடல்கள், அவங்கள எழுதின இலக்கியங்களை தான் நம்ம சித்தர் இலக்கியம்னு சொல்றோம். அந்த மாதிரியான சித்தர் இலக்கியங்களுக்குள்ள என்ன விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னா, அதாவது இங்க என்ன சொல்றாங்கன்னா, உயர் வர்க்க வேத மரபுக்கு எதிராக, உயர் வர்க்க வேத மரபு அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு நம்ம ரிக்வேதம், யசூர், சாம வேதம், அதர்வன வேதம்னு சொல்றோம். இந்த வேதங்களுக்கு எதிரானவர்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மறுபியக்கத்தின் விளைவுன்னு தான் இதை சொல்றாங்க. இவங்க சடங்குகள், சம்பிரதாயங்கள், சமூக ஏற்றத்தாழ்வு இதுக்கு எல்லாமே ஒரு எதிரான கடும் விமர்சனத்தை முன்வைத்தவர்கள் சித்தர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஆதரிச்சவங்க கிடையாது. சடங்குகளையோ சம்பிரதாயங்களையோ இல்ல கோவில் வழிபாட்டு பூஜைகளையோ இவங்கெல்லாம் இதெல்லாம் அவங்க ஆதரிச்சவங்க கிடையாது. இதற்கு எதிரானவங்க தான். அதனாலதான் இவங்க ஒரு மெய்யியல் அனுபவங்களையும் முன்வைத்தவர்கள் சித்தர்கள் அப்படின்னு நமக்கு கொடுக்குறாங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த புத்தகம் தமிழ் இலக்கிய வரலாறு, புதிய தமிழ் இலக்கிய வரலாறு. இது சிற்பி பாலசுப்ரமணியமும் நீலபத்மநாபமும் போட்டிருக்காங்க. நம்ம சில புத்தகங்கள் சில இடங்களுக்கு ஸ்பெசிபிக்கா நம்ம எடுக்கிறது நல்லது. இடைக்கால இலக்கியம் அதுக்கெல்லாம் நம்ம இந்த ரெண்டாவது வால்யூம்ல இருக்கக்கூடிய இந்த புத்தகம் எடுத்து நீங்க படிக்கும்போது உங்களுக்கு சித்தர் இலக்கியம் என்ன அப்படிங்கிறது புரிய வரும். அதுல இருந்துதான் உங்களுக்கு ஆக்சுவலி நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நம்ம சித்தர்களோட நிலை என்னன்னு சொன்னோம். சித்தர் இலக்கியங்கள் எதை பத்தி பேசுதுன்னு சொல்றோம். அதுக்கடுத்து இவங்களோட காலங்கள் பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, சித்தர்கள்ல திருமூலர் கிபி 7ஆம் நூற்றாண்டுன்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து சிவவாக்கியர் கிபி 10ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து பாம்பாட்டி சித்தர் கிபி ஒரு 14 to 15 அந்த ஒரு காலகட்டத்துலன்னு சொல்றாங்க. அப்போ என்னன்னா இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கிறதுனால ஒரு பொதுவான கட்டமைப்புல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 14ஆம் 15ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர்கள் சித்தர்கள் வாழ்ந்த காலகட்டம், இல்லைன்னா அவங்களோட இலக்கியங்கள் நமக்கு கிடைச்ச காலகட்டம் அப்படின்னு நமக்கு பார்க்கப்படுது. ஏன்னா இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு சூழல்லையும் ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா இந்த சித்தர்களோட வாழ்க்கை முறையை பத்தி தெரிஞ்சுக்கும் போது அவங்களோட வரலாற்று குறிப்புகள் கிடைச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப குறைவுதான். அவங்களோட பாடல் வழியா தான் அவங்கள பத்தி புரிஞ்சுக்க முடியுது. அப்படிதான் திருமூலரை பத்தியும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஓகேங்களா? அதுல இந்த சித்தர்கள்ல ரொம்ப முக்கியமா எதை பாக்குறாங்க அப்படின்னா, அஷ்டமா சித்தியை தான் அவங்க சொல்றாங்க. ஆக்சுவலி இது எண் வகை சித்துக்கள்னு சொல்லுவாங்க. அஷ்டமா சித்தி அப்படின்னு சொன்னா ஒரு 8 வகையான குணநிலையை தான் யோக நிலையில இருக்கக்கூடிய 8 வகையான குணநிலையில தான் அஷ்டமா சித்தி அப்படின்னு சொல்றாங்க. இது கைவரப்பெற்றவர்கள் தான் சித்தர்கள் அப்படின்னு நமக்கு ஒரு கட்டமைப்பு வைக்கிறாங்க. இந்த சித்தர் இலக்கியம் பொதுவாவே மனிதனின் வாழ்வின் நிலையற்ற தன்மை, எதுவுமே நிலை இல்லை. இந்த இலக்கியம் எதை பத்தி பேசுது அப்படிங்கிற ஒரு என்னது மைய பொருளை தான் இங்க சொல்றாங்க. நிலையற்ற தன்மையும் உலகின் மாந்தர் உண்மையறியாது துன்புறும் இயல்பையும் எடுத்துக்காட்டி மனதையும் உடலையும் கூர்மையும் வளமையும் உடையதாக யோக பயிற்சியால் மாற்றலாம் என விளக்குவதாகும். அப்ப பாருங்க, எதுவுமே நாம இன்னைக்கு ஆசைப்படுற எந்த உணர்வுகளுக்கும் சரி, இல்லைன்னா நாம நிறைய விஷயங்கள் தெரியாம இருக்கிறோம். இந்த உலகத்தோட உண்மையே தெரியாம இருக்கும். இது சித்தர் பாடல்கள் வழியாதான் நிறைய விஷயங்களை கத்துக்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பார்த்தோம்னா நம்ம சொன்னாங்க இந்த சித்தர்களும் அந்த இலக்கியங்களும் பாத்தீங்கன்னா இந்த சடங்கு சம்பிரதாயங்களுக்கோ இல்ல ஆலய பூசைன்னு சொல்லணும், அதை நம்ம கோவில்ல வழிபடக்கூடிய இந்த பூசாரிகளை வச்சு பூஜை செய்யக்கூடிய இந்த மரபுகள் எல்லாமே சித்தர்கள் அதற்கு எதிரானவர்கள், அதில் ஆதரிச்சவங்க கிடையாது.
இதுக்கெல்லாம் எதிரானவங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சித்தர்கள் எந்த இடத்துல ஏன் இவங்களோட பாடல்கள் வருது அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் தராங்க. அதாவது பக்தி இயக்க காலம் வந்து தோன்றுது, அந்த தோற்றுவித்த கிளர்ச்சி அனுபவங்கள் தோய்வுறுது. அப்புறம் என்ன ஆகுதுன்னா சமயம் வந்து ஒரு இறுக்கமான நிறுவனமாக மாறிய சூழல் ஏற்படுது. அதாவது சமயம் வந்து இறுக்கமான சூழல் அப்படின்னு சொன்னா ஒண்ணும் இல்லை, நம்மளை வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறது. இந்த விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் இந்த நம்பிக்கை இருக்கு, நம்மள ஒரு சடங்குக்குள்ள ஒரு சமயத்துக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம இப்படிதான் திருமணம் பண்ணணும், நம்ம இப்படிதான் வாழணும்ன்ற ஒரு கட்டமைப்பு, அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு சூழலை வந்து மெய் உணர்வில் திளைத்த சித்தர்கள் அந்த இறுக்கத்தை உடைக்கும் சிந்தனை புரட்சியாளராக உருவானார்கள். இதை எல்லாமே இந்த மரபை எல்லாமே உடைக்கிறதுக்காக வந்தவங்க தான் சித்தர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சித்தர்களை வந்து சொல்லும் போது நம்ம இலக்கியங்களுக்குள்ள பார்க்கும்போது அவங்களை எப்படி எல்லாம் சொல்றாங்க அப்படின்னா பகுத்தறிவாளர்னு சொல்றாங்க. பகுத்தறிவாளர். அதுக்கடுத்து மறுப்பு தெரிவிக்கிறவங்க. எந்தெந்த விஷயங்களுக்கு அவங்க வந்து மறுப்பு தெரிவிச்சாங்கன்னு நான் இப்பதான் சொன்னேன். சாஸ்திரம் சம்பிரதாயம் இதுக்கெல்லாம் இதுவே ஒரு கேள்வியா ஒரு முறை கூட கேட்டிருந்தாங்க. இவங்க வந்து சடங்குகளை சாஸ்திரம் சம்பிரதாயங்களை ஆதரிச்சவங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏஜஸ் நெட்ல வந்துட்டு கேள்விகள் வந்து வச்சிருந்தாங்க. அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை மறுப்பு தெரிவிச்சவங்க. அதுக்கடுத்து நம்ம பாக்குறோம் அப்படின்னா புரட்சியாளர். இதெல்லாம் எதிர்த்து நீங்க வெளியே வாங்க, இதெல்லாம் விட ஒரு உண்மையான ஒரு உலகம் இருக்குது, அதை நீங்க யோக நிலையில போய் உணர்ந்தீங்கன்னா உங்களால முடியும் அப்படிங்கிறத அவங்க சித்தர்கள் தன்னோட பாடல்கள் வழியா கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதனாலேயே இவங்களை ஒரு புரட்சியாளர் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஒரு 3 வகையா வந்து சித்தர்களை வந்து பேசக்கூடிய நிலை இருக்கு. இதுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா காலத்தால முன்னாடி இருந்தவங்க, அதாவது சங்க காலத்திலேயே வந்து சில சித்தர்கள்லாம் இருந்திருக்காங்க அப்படின்லாம் சொல்லிட்டு நமக்கு குறுந்தகையில வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சில வழிகள் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா இங்க நிலந்தொட்டு புகார் வானம் ஏறார் விலங்கிரு முன்னீர் காலில் செல்லார் அப்படின்ற வரியை நம்மளால பார்க்க முடியும்னு சொல்றாங்க. இது வந்து சித்தர்களை பத்தி பேசுது குறுந்தொகையிலேயே. இப்போ அந்த காலகட்டத்துல ஒரு சில சித்தர்கள் இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சான்றுதான். அதுக்கடுத்து சித்தர்கள் யாருன்னு சொல்லி இங்க ஒரு கொடுத்திருக்காங்க. அது என்னன்னா சித்தர்கள் எனப்படுவங்க வந்து மனம் சிந்தை அல்லது சித்தம் என அறியப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. நம்மளோட மனசை கட்டுப்படுத்துறவங்க. அதாவது அலைப்பாயும் சித்தத்தை அடக்கி ஆண்டவன் சித்தன், அவனுடைய ஆற்றல் நிலை சித்து என அமைந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளோட மனசு ஒரு 5 நிமிடம் நம்ம தியானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா வெளியில இருக்கக்கூடிய சத்தமோ இல்ல வெளியில இருக்கக்கூடிய சிந்தனைகள் தான் நம்ம மனசுக்குள்ள ஓடும், அதை எல்லாமே அடக்குபவன்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து சித்தி என்றால் பேரு அல்லது எய்துதல் என்று பொருள். இது வந்து 8 வகையா வந்து பிரிச்சு சொல்றாங்க. இதை வந்து நான் பின்னாடி கொஞ்சம் கூட இது ஒவ்வொன்றதையும் கொஞ்சம் விளக்குறேன். ஏன்னா இதெல்லாம் வந்து இப்போ கேள்விகள்ல இன்னும் வராம இருக்கு, இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சித்தர் இலக்கியம்னு சொன்னோடனே ஒவ்வொரு இலக்கிய அந்த சித்தர்களை பத்தி அவங்க பாடல்கள் மட்டும் கேட்க மாட்டாங்க, இதெல்லாம் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? அதுல வந்து பார்த்தோம்னா அனிமா, மகிமா, லஹிமா, கரிமா, பிராப்தி, பிரகாமியம், ஈசத்துவம், வசித்துவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 வகையான சித்த முறைகளை வந்து அவங்க குறிப்பிடுறாங்க. அதுக்கடுத்து இறைவனை வந்து சச் சித் ஆனந்தம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. சச்சித் ஆனந்தம், அதாவது நம்ம பேர் கூட வைப்போம் சச்சிதானந்தம் அப்படின்னு சொல்லிட்டு. சத் சித் ஆனந்தம், அதாவது இந்த சத் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் சொல்றாங்க அப்படின்னா பேர் உண்மைன்னு சொல்றாங்க. பேருண்மை. இந்த சித் அப்படிங்கிற இந்த பொருளுக்கு என்ன மீனிங்னா பேரறிவுன்னு அர்த்தம். பேரறிவு. ஆனந்தம்னா பேரானந்தம், சந்தோஷம், மகிழ்ச்சி, இதுதான் சொல்றாங்க பேரானந்தம். இந்த 3ல சித்தர்கள் எதை வந்து இந்த 3ல எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னா பேருண்மை பேரறிவு, இதை கத்துக்கிட்டவங்க தான் இதை வந்து அவங்க எடுத்துக்கலாம். ஏன்னா ஆனந்தம் அவங்க சந்தோஷத்தை வந்து என்னென்ன அப்படிங்கறத அவங்க விரும்பல, இந்த 2க்கும் இன்னும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த 3ம் தான் வந்து சச்சித் ஆனந்தம் அப்படின்னு சொல்லப்படுதுன்றாங்க. அதுக்கடுத்து
திருமூலர் வந்து தன் பாடல் ஒன்றில் சிவசித்தர் அப்படிங்கிற ஒரு சொல்ல வந்து கையாண்டிருக்கிறாரு. திருமூலர் வந்து சிவ சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு அவர் பொருள் சொல்றாரு. சிவசித்தர் அப்படின்னு சொல்றவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு சொல்றாங்க. அதாவது அவரு இறைவனை அடையக்கூடிய ஒரு படிநிலைகளை வந்து 4 வகையா வந்து பிரிச்சு சொல்றாரு. இறைவனை அடையக்கூடிய படிநிலைகளாக. நம்ம பேசிக்காவே சித்தர் இலக்கியம்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு உள்ள போய் படிங்க. ஏன்னா பொதுவான முறையில கேள்விகள் வருது. இப்போ அவர் வந்து 4 வகையா சொல்லிட்டாருன்னு சொன்னேன். என்ன அப்படின்னா சாலோகம் 1, 2 வந்து சாமீபம், 3 வந்து சாரூபம், 4வது வந்து சாயுஜ்யம். இந்த 4 வந்து இந்த 4ல திருமூலர் வந்து எதை பின்பற்றினாரு, எதை அடையணும்னு சொன்னாரு, எதை அடைஞ்சா சிவசித்தர்னு சொல்றாரு அப்படின்னா சாயுஜ்யம். அதாவது சாலோகம் அப்படின்னா நம்மளோட தியான முறைகள்ல இறைவனையே நினைக்கிறது, நம்மளோட மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி இறைவனையே நினைக்கிறது தான் சாலோகம்னு சொல்லுவாங்க. சாமீபம்னா இறைவனோட இணைஞ்சு இருக்கிறது, இறைவனோடையே நம்ம பயணிக்கிறது, அவங்களோடையே இருக்கக்கூடிய ஒரு சூழலை சொல்றாங்க. சாயுஜ்யம் அப்படிங்கிறது வந்து இந்த 2மே அப்படிதான். இந்த சாயுஜ்யம் அப்படிங்கிறது வந்து அந்த நிலையை வந்து அடைஞ்சிருது, அதாவது ஒரு முக்தி அடையக்கூடிய நிலையை தான் வந்து சொல்றாங்க. இங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த 3 வந்து சாலோகம், சாமீபம், சாரூபம், இந்த 3 என்ன சொல்றாங்க அப்படின்னா பதமுத்தி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இத மட்டும்தான் என்ன சொல்றாருன்னா பரமுத்தி அப்படின்னு சொல்றாரு. பரமுத்தி அப்படின்னு இந்த பரமுத்தி சாயுஜ்யம் இதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு இப்ப எப்படி சொல்றதுன்னா பரமாத்மாவை போயிட்டு நம்மளால உள்ளுக்குள்ள இருந்து இறைவனை தேட முடியும் அப்படிங்கிற ஒரு நிலையத்தான் வந்து இந்த சாயுஜ்யம் வந்து பரமுத்தி அடையிறது அப்படிங்கிறது. இவங்கதான் வந்து சிவசித்தர்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதுக்கு வந்து அவரோட பாடல் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா பதமுத்தி 3ம் பழுதென்று கைவிட்டு இதமுற்ற பாச இருளை துறந்து மதமற்று எனது யான் மாற்றி விட்டாங்கே திதமுற்றவர்கள் சிவசித்தர் தாமே அப்படின்னு அவரோட திருமுறைகள்ல இந்த மாதிரியான பாடல் வழிகள் இருக்குது. நீங்க இன்னொரு விஷயம், இந்த சித்தர் பாடல்கள் படிக்கும்போது சித்தர்கள் எந்த மாதிரியான முக்கியமான பாடல் வரிகளை பார்த்துட்டு போங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இப்போலாம் அவங்க பத்தி பேசிக்கா எல்லாம் தெரிஞ்சிருப்பானா பாடல்கள் நமக்கு ஞாபகம் இருக்காது, நினைவுல வச்சுட்டு போங்க, கேட்க வாய்ப்பு இருக்கு. இப்படிலாம் வந்து நம்ம சித்தர் திருமூலர் வந்து இந்த மாதிரியான ஒரு 4 நிலைப்பாடுகளை வந்து சொல்றாரு. நம்ம தமிழ் இலக்கியம் சித்தர் பாடல்கள்ல சொல்லும்போது திருமூலரை பத்தி பேசும்போது இதெல்லாம் நீங்க பார்க்கணும். ஏன்னா அவர் சித்தாந்த உண்மைகளை பத்திலாம் அவரோட திருமுறைகள்ல ஏகப்பட்ட விஷயங்களை பேசியிருக்காரு. தந்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா 9 வகையான தந்திரங்களை பத்தி பேசியிருக்காரு, மந்திர வகைகளை பத்தி பேசியிருக்கிறாரு, எவ்வளவோ விஷயங்கள் பேசியிருக்காரு. அவரை பத்தி தனியா நான் வந்து 12 திருமுறைகள்ல சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். அப்போ என்னன்னா அழியும் உடம்பிலிருந்து பேராற்றலை பிறப்பிக்க வல்லவர்களே சித்தர்கள். ஒரு அழிஞ்சு போன ஒரு நிலையில இருக்கக்கூடிய இந்த உடல்ல ஒரு பேராற்றல் எக்ஸ்ட்ரீம் பவரை வந்து அந்த உடலுக்குள்ள செலுத்தி அதை வந்து அவங்கள இயக்க வைக்கிறது, அதுதான் வந்து சித்தர்களோட ஒரு வல்லவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு நிலையை அவங்க கிட்ட இருக்குது. அதான் கூடு விட்டு கூடு பயம் சித்தர்கள்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது சக்தி, குண்டலினி சக்தி, இதை எல்லாமே அதை பத்தி தான் பேசுது. தி எக்ஸ்ட்ரீம் பவர் ஆஃப் எனர்ஜி, அதாவது பரமாத்மான்னு சொல்றதும் ஒரு எனர்ஜி தான். இந்த எனர்ஜியை பத்தி தான் இவங்க சித்தர்கள் வந்து தன்னுடைய இலக்கியங்களுக்குள்ளேயே சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இப்போ இந்த சித்தர்களை பத்தி எங்க இருந்தெல்லாம் நம்ம பேசுறாங்க, எடுத்துக்கிட்டு பேசுறாங்க அப்படின்னா இந்த சித்தர்களே வந்து 18 சித்தர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஒவ்வொரு நூல்களுக்கும் வேறுபாடு இருக்குது. ஒரு சில பட்டியல்கள் வந்து 18ன்னு சொல்லும், சில வேற 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 பேர்களை கொடுக்குது. இந்த மாதிரியான ஒரு சூழல்லாம் வந்து சித்தர்களுக்குள்ள வந்து இருக்குது. இப்ப இங்க வந்து
நம்ம இப்ப சொல்லக்கூடிய 18 சித்தர்கள் யார் யாரு, அவங்க எந்த நூல்கள்ல இருந்து பேசப்படுது அப்படின்னு சொன்னா, பதினெண் சித்தர் ஞான கோவை என்ற நூல். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுல இருந்துதான் நிறைய சித்தர்களை பத்தி 18 சித்தர்களை பத்தின குறிப்புகள் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. 18 சித்தர் ஞானக்கோவை. இந்த நூல் ரொம்ப முக்கியம். கேள்வி கேட்கலாம், எதுல இருந்து இந்த சித்தர்களை பத்தி பேசுறாங்கன்னு. இதுல இந்த பட்டியல்ல 18 பேரை பேசுறாங்க, 18க்கு மேற்பட்ட பேர்கள். இதுல ரொம்ப முக்கியமான சித்தர்களை நம்ம வந்து அடுத்த வீடியோக்கள்ல பார்க்கலாம். இப்போ வந்து பொதுவான விளக்கம், இவங்க கொடுத்திருக்கிற சில விளக்கங்கள் நம்ம தெரிஞ்சுட்டு போலாம். சித்தர்கள் வந்து பயன்படுத்தின அந்த அஷ்டமா சித்தினா என்ன, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இதுல நம்ம பாக்குறோம். இதுல பார்த்தோம் அப்படின்னா அகத்தியர், அதுக்கடுத்து நந்திமுனி, அடுத்து கோரக்கர், அதுக்கடுத்து திருமூலர், அதுக்கடுத்து இடைக்காடர், சிவவாக்கியர், போகர் சித்தர், அழுகணி சித்தர், அடுத்து பாம்பாட்டி சித்தர், அடுத்து பார்த்தோம்னா குதம்பை சித்தர், குண்டலினி சக்தியை பயன்படுத்தினவர்னு சொல்லுவாங்க. ஒவ்வொன்னா நான் விளக்கும்போது சொல்றேன். குதம்பை சித்தர், கொங்கணர், கொங்கண சித்தர், அதுக்கடுத்து பார்த்தோம்னா அகப்பேய் சித்தர், தேரையர், கருவூரார், சட்டைமுனி, ரோம ரிஷி, புலிப்பாணி சித்தர், கடுவெளி சித்தர், அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா புன்னாக்கீசர். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானவங்க. இவங்க நான் சொன்ன இவங்களை பத்தி எல்லாம் தான் தொடர்ச்சியா ஒவ்வொரு முறையும் கேள்விகள் வந்துகிட்டு இருக்கு. இவங்க ஒரு தடவை இவங்களை சொன்னாங்க அப்படின்னா அடுத்து அழுகணி சித்திரா கேட்பாங்க. அந்த மாதிரி மாற்றுல கேள்விகள் வந்து வந்துகிட்டே தான் இருக்கு. புன்னாக்கீசர், காலங்கிநாதர், இத்தனை சித்தர்கள் வந்து
இருக்காங்க. ஏன் எழுதி போட்டேன் அப்படின்னா, நமக்கு யார் யாரு எந்தெந்த வகையில நம்ம கேள்விகள் கேட்பாங்க, இவங்களை பத்திலாம் கண்டிப்பா நம்ம இன்னும் கொஞ்சம் கூட ஒவ்வொருத்தரையா விரிவா நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக தான் இதை வந்து எழுதி போட்டேன். அதுக்கடுத்து பார்த்தோம்னா, சித்தர்கள் வந்து அவங்க எதை பத்திலாம் இன்னும் கொஞ்சம் சொல்றாங்க அப்படின்னா, அவங்களோட ஞான பார்வையில உலக நிலையாமையை பத்தி பேசுது, இளமை நிலையாமையை பத்தி பேசுது, யாக்கை நிலையாமைகளுக்கு நடுவே தான் வந்து ஒரு மானுட உடம்பில் மகத்தான சக்திகளை காண இயலும் என்பதை இவங்களோட அடிப்படை கருத்து அமையுது. எதுவுமே நிலை கிடையாது, உன்னோட உடம்புக்குள்ளேயே மிகப்பெரிய சக்தி இருக்குது, அதை உன்னால உணர முடியணும் அப்படிங்கிறத வலியுறுத்துறாங்க. அதுக்கடுத்து இப்ப நம்ம சொன்னோம் சைவ மதங்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கக்கூடிய சித்தர்கள் சொன்னோம். அதுக்கடுத்து பொதுவாகவே சித்தர்கள்ன்றவங்க யாருன்னு சொன்னோம். இந்த மாதிரி மதங்கள் சார்ந்தும் சித்தர்களை வந்து எப்படி குறிப்பிடுறாங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். இஸ்லாமிய சமயத்துல வந்து சூஃபிகளை சித்தர்களுக்கு இணையானவர்னு சொல்றாங்க. அதாவது சூஃபிகள் வந்து சித்தர்களுக்கு இணையானவங்களா வந்து இஸ்லாமிய மதத்துல பார்க்கப்படுது. கிறிஸ்துவத்துல வந்து ஞானிகள், அதாவது புனித அகஸ்டைன் போன்ற அறிஞர்களை சொல்றாங்க. புனித அகஸ்டைன் போன்ற அறிஞர்களை வந்து சித்தர்களுக்கு இணையா வந்து கிறிஸ்துவ மதத்துல வந்து பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம சமணத்திலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா சமண சமயத்து சாரணர்கள்னு சொல்றாங்க. சமணத்துல வந்து சாரணர்கள், இவங்களை வந்து சித்தர்கள்னு சொல்லலாம். அதுக்கடுத்து ஜெயின மதம், அதாவது புத்த மதத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா புத்த துறவிகளை வந்து சித்தர்களுக்கு இணையா வந்து பார்க்கப்படுது. அப்போ இந்த மதங்கள்லயே வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா சித்தர்கள் இந்த மாதிரியான ஒரு வகைப்பாடுகள்ல இருக்கிறாங்க. அதுக்கடுத்து இவங்க யோக நெறியை பத்தி பேசுறாங்க. சித்தர்களோட யோக நெறி இதுல என்னன்னா, ஆன்மீக அனுபவங்களை, அவங்களோட இறைவனை அடையக்கூடிய ஒரு அனுபவம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு நிலைப்பாடுகளை சொல்றாங்க. ஆன்மீக அனுபவங்களை அடையும் நெறிகளில் முதன்மையானவை 2 வகையா பிரிக்கிறாங்க. நம்ம கடவுளை வந்து நமக்குள்ளேயே பார்க்க முடியும், அந்த ஒரு சூழலை வந்து எப்படின்னா பக்தி நெறி, யோக நெறின்னு வைக்கிறாங்க. இதுல வந்து மானிடர்கள் எல்லாமே பக்தி நெறிக்கு முக்கியத்துவம் கொடுத்தவங்க. ஆனா சித்தர்கள் எல்லாருமே வந்து யோக நெறிக்கு முக்கியத்துவம் கொடுத்தவங்க, அந்த வகையில நின்றவங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து இந்த திருமூலர் வந்து வாக்கு சித்திகள் 8 என்பதையும் யோக நெறி 8 என்பதையும் உணர்த்தும். அவர் வந்து 8 வகையா இருக்கு, அஷ்டாங்க யோகம் என்று யோக மார்க்கத்தவர் குறிப்பிடுகின்றனர் அப்படின்னு சொல்றாங்க. யோக வகை 8 வகையா இருக்கிறத வந்து திருமூலரே சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத சொல்றாங்க. அஷ்டாங்க யோகம் அப்படிங்கிறத வந்து இங்க சொல்றாங்க. என்னன்னா இயமம், நியமம், ஆதனம், இது ரொம்ப முக்கியம். அஷ்டாங்க யோகம் 8 வகை. இதுல வந்து ஒரே ஒரு நிலையை மட்டும்தான் நம்ம ஆசனம்னு சொல்லக்கூடிய பயிற்சி நிலையை மேற்கொள்றோம். மீதி எல்லாமே இதுக்குள்ள 8 வகைக்குள்ள பல்வேறு பிரிவுகள் இருக்குது. அதுல ஒன்னே ஒண்ணுதான் நமக்கு தெரியும், அது வந்து யோகா பயிற்சியில ஆசனம் அப்படின்ற முறையில நம்ம பயன்படுத்துறோம். அஷ்டாங்க யோகம் இதுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இயமம், நியமம், அதுக்கடுத்து ஆதனம், அதுக்கடுத்து வந்து பிராணாயாமம், அதுக்கடுத்து பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. இந்த 8 தான் சொல்றாங்க அஷ்டாங்க யோகம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல பார்த்தோம் அப்படின்னா இயமம் அப்படிங்கிறது வந்து சித்தம் பரம்பொருள் நினைவில் ஒன்றுவதாகும். அதாவது பரம்பொருள் ஒன்றுவது அப்படின்னு சொன்னா கல்லாமை, கொல்லாமை, கல்லுண்ணாமை, இந்த மாதிரி தீய செயல்களிலிருந்து விலகி மனசை ஒருநிலைப்படுத்தி ஒரே சிந்தனையில நிலைப்பாடுறது, அதாவது இருக்கிறது.
அதாவது இதுல என்னென்னலாம் சொல்றாங்கன்னா என்னென்ன இருக்கணும் என்னென்ன இருக்கக்கூடாது, கொல்லாமை, பொய்யாமை, கல்லாமை, நற்பண்பு உடைமை, அது அந்த மாதிரியான குணங்கள் இருக்கணும், நடுவு நிலைமை, அடக்கம் ஆகியவற்றால் இயமம் வாய்க்கும். இது எல்லாமே குறிக்கிறதா இயமம்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து நியமம் அப்படின்னு சொன்னா விதிமுறைகள், யோக பயிற்சியில இருக்கக்கூடிய விதிமுறைகளை பயன்படுத்துறது. இந்த விதிமுறைகளை தவறாது கடைபிடித்தல், தவம், செபம், தானம், வேள்வி, கேள்வி, வழிபாடு, இதெல்லாம் எல்லாமே அவங்க கடைபிடிச்சிருக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை சொல்றதுதான் நியமம். அதுக்கடுத்து ஆசனம், இதைதான் தமிழ்ல ஆதனம்னு சொல்றாங்க. அதாவது நம்மளோட தமிழ் திரிபுகளுக்கு ஏற்க இந்த சொற்கள் மாறி இருக்கு. அதுல பார்த்தோம்னா உடலை ஞான பயிற்சிக்குரிய களமாக்கி கொள்ளும் பொருட்டு ஆசனங்கள்ல ஈடுபடுத்திக்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க. இதுல நம்ம பார்த்தோம்னா 8 வகையான ஆசனத்தை பத்தி பேசுறாங்க. நம்ம கேள்விப்பட்டிருப்போம் யோக பயிற்சியில. இது எல்லாமே சித்திர பாடல்களுக்குள்ள நீங்க தெரிஞ்சுட்டு போறது ரொம்ப நல்லது. பத்மாசனம், பத்ராசனம், குக்குடாசனம், சிம்மாசனம், கோமுகாசனம், சொத்திராசனம், வீராசனம், சுகாசனம், இந்த எல்லாமே இது செய்யக்கூடிய பயிற்சி நிலைகளை பேசுது. அதுக்கடுத்து பிராணாயாமம்னு சொன்னோம். இந்த பிராணாயாமம் அப்படிங்கிறது ஒரு மூச்சு பயிற்சியை பத்தி பேசுறாங்க. அதாவது இடது பக்கமா எடுத்து வலது பக்கமா விடுறது, வலது பக்கமா எடுத்து மூச்சை இடது பக்கமா விடுறது. இந்த மூச்சு பயிற்சி எல்லாருக்கும் தெரியும், பிராணாயாமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வெளியே இருக்கக்கூடிய காற்று உள்ளாகவும் உள்ள இருக்கக்கூடிய காற்று வெளியாகவும் விடக்கூடியது. இதுக்குதான் வாசி அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இது கட்டுப்படுத்துறது நம்மளோட சுவாச மூச்சு பயிற்சின்னு சொல்லுவாங்க. நுரையீரலுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இதை பேசுறதுதான் பிராணாயாமம். இதுல நம்ம 3 நிலைகளை பேசுறாங்க. ஒண்ணு பூரகம், கும்பகம், ரேசகம். பூரகம், கும்பகம், அதுக்கடுத்து ரேசகம். இந்த 3 என்ன சொல்லுது அப்படின்னா, இது பிராணாயாமத்துல அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு 3 வகையான பயிற்சி முறைகளை தான் சொல்றாங்க. என்னன்னா, மூச்சை உள்ளே இழுத்தல் பூரகம், மூச்சை உள்ளே இழுக்கிறது, அதை நிறுத்துறது, அது அந்த மூச்சை ஒரு நிலையில நிறுத்துறது, ஒரு 2 செகண்டோ இந்த மாதிரி அதை கும்பகம்னு சொல்றாங்க. அடுத்து ரேசகம் அப்படின்னா வெளியே விடுறது. அப்போ இந்த மாதிரியான ஒரு முறைப்பாடுகள்லாம் இதுக்குள்ள அடங்குது. அதுக்கடுத்து இதை நான் சொன்னல, இடது பக்கமாவும் வலது பக்கமாவும் இழுக்கக்கூடிய அந்த மூச்சு பயிற்சிக்கு பேர் இருக்குது. என்னன்னா, இடப்பக்கம் வலப்பக்கமாக மாறி மாறி மூச்சு காற்று இயங்கும். இதனை முறையே இடகலை, பிங்கலை அப்படின்லாம் சொல்றாங்க. அதாவது சந்திரக்கலை என்றும் இதைத்தான் சூரிய கலை என்றும் அழைக்கின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கடுத்து இந்த குண்டலினி சக்தியை பத்தி இந்த சொல்றாங்க. என்னன்னா, ஒரு வெளியில இருக்கக்கூடிய காற்று உள்ளுக்குள்ள குறைந்து குறைந்து உள்ளேயே சூழல தொடங்கி வெப்பமுற்று மூலாதாரத்தில் பாம்பு வடிவில் உறங்கி இருக்கும். இதுவே குண்டலினி சக்தி அப்படின்னு சொல்றாங்க. இதைத்தான் நம்ம யாருன்னா, மாங்காய் பாலுண்டு மலைமேல் இருத்தல் என்று சித்தர்கள் ஒருவரான குதம்பையார் பாடுறாரு. இந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸ். இந்த வரியை கொடுத்துட்டு இது யார் பாடினாங்கன்னு கேட்பாங்க. இப்படியும் கேட்கலாம், இதை பயன்படுத்தின சித்தர் யாரு அப்படின்னு சொல்லியும் கேட்கலாம். அடுத்து பிரத்யாகாரம், இது இறை உணர்வை நோக்கி உயிரை திசை திருப்பும் முயற்சி அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து தாரணை, வெளியே இருக்கக்கூடிய சிந்தனைகளை எல்லாமே மனசுக்குள்ள நிறுத்தி ஒரு யோகா நிலைய நிக்கிறது, இதுதான் தாரணை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து தியானம், நமக்கு தியானம் எல்லாமே தெரியும், எல்லா விஷயத்தையும் ஒரே ஒரு இடத்துல வச்சு நம்மளால அப்படியே கட்டுப்படுத்துறது. மொத்தமா தியான பயிற்சியில நம்ம உடல் முழுமையான விஷயங்களை மொத்தமா கட்டுப்படுத்துறது தான் தியானம். சமாதி அப்படிங்கிறது ஒண்ணும் இல்லை, இறைவனை பத்தி நினைச்சு நாம ஒரு தியான நிலையில போனதுக்கு அப்புறம் நம்மளோட ஜீவாத்மா வழியா பரமாத்மாவை பார்க்க முடியறது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் விவேகானந்தர் சமாதி நிலையை அடைஞ்சாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது அந்த இறைவனோடைய பரமாத்மாவோடைய சேர்ந்துருது கடைசியில, அதுதான் சமாதின்னு சொல்றது. இந்த மாதிரியான ஒரு இதைத்தான் சித்தர்கள்ல எப்படி சொல்றாங்கன்னா ஞான பெருநிலைன்னு சொல்றாங்க. ஞான பெருநிலை என்பது என்ன அப்படின்னு கூட ஒரு கேள்வி வரலாம். அதனால இதெல்லாம் முழுமையா தெரிஞ்சுட்டு போறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கடுத்து இந்த அட்டமா சித்திகள் நான் சொன்ன முன்னாடி நிறைய 8 வகையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அனிமா, மகிமா, இது ஒன்னொன்னையும் நம்ம இன்னும் கொஞ்சம் கூட பார்த்துடலாம்.
அனிமா. அனிமானா என்ன சொல்லியிருக்காங்க? அது அணு, நம்ம சொல்லுவோம்ல சிறிய துகள், நம்ம சயின்ஸ்ல சொல்லும்போது சிறிய துகள் அதை உடைக்கவே முடியாது. அந்த அணுவினும் நுண்மையான வடிவெடுக்கும் ஆற்றல் தான் அனிமா. மகிமா. மகிமா அப்படின்னு சொன்னா மலையை விட ஒரு பெரிய வடிவெடுக்கும் ஆற்றல் கொண்டது. அந்த ஆற்றலை தான் சொல்றாங்க. இது எல்லாமே எனர்ஜி தான். இத்தனை வகையா இருக்கு. இந்த அஷ்டாமா சித்தி அப்படின்னு சொல்லப்படுறதுல 8 வகையா இருக்குது. அதுல வந்து ஒண்ணு அனிமா, 2வது மகிமா. இந்த மகிமா அப்படிங்கிறது மலையை விட மிகப்பெரிய ஒரு ஆற்றல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து லகிமா. இது வந்து எப்படி அப்படின்னு சொன்னா காற்றினும் மெல்லிய வடிவெடுக்கும் சித்தி. காற்றை விட ரொம்ப ஒரு மென்மையானது, மெல்லிய, நமக்கு கண்ணுக்கு கூட புலப்படாத ஒரு சூழலை சொல்றாங்க. அடுத்து கரிமா. வடிவு மெலிந்திருந்தாலும் தூக்க முடியாத எடையுடன் கனத்திருக்கும் ஆற்றல். ரொம்ப சின்னதா இருக்கும், ஆனா அதுக்கு அவ்வளவு வெயிட் இருக்கும். அந்த மாதிரியான வடிவம் கொண்ட ஒரு ஆற்றல்னு சொல்றாங்க. இது எல்லாமே ஆற்றலை பத்தி சொல்றாங்க. அடுத்து பிராப்தி. இந்த பிராப்தி அப்படிங்கிறது எண்ணியாங்கு எய்தும் சக்தி. நம்மளால எல்லாமே செய்ய முடியுங்கிற ஒரு நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான எனர்ஜியை பத்தி பேசுறாங்க. அடுத்து பிரகாமியம். பிரகாமியம் இதெல்லாம் மறந்துடக்கூடாது. இதுக்கு என்ன மீனிங் அதுக்காக தான் எழுதி போட்டுட்டு உங்களுக்கு சொல்றேன். பிரகாமியம் அப்படின்னா எண்ணத்தினால் பற்பல உரு எடுத்தல், கூடு விட்டு கூடு பாய்தல். சித்தர்கள் திருமூலர் வந்து ஒரு அவரை பத்தி படிக்கும்போது சொல்லுவாங்க, ஒரு உடல்ல இருந்து இன்னொரு உடலுக்குள்ள கூடு விட்டு கூடு பாய்ந்தாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த ஒரு முறைமையை பேசுறதுதான் பிரகாமியம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஈசத்துவம். அமரரும் வணங்கும் பேராற்றல். அதாவது படைத்தல், காத்தல், அழித்தல். இந்த நிலையை வந்து உள்ளுக்குள்ள நம்மளால ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆற்றல்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து வசித்துவம். ஈசத்துவம். அடுத்து வசித்துவம். உலகை, கோள்களை, விண்மீன்களை தன்வயமாக்கும் அரிய ஆற்றல். அதாவது நம்ம சொல்றோம்ல மாயாஜால வித்தைகள்லாம், அது எல்லாமே வசியம் பண்றதுன்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் எல்லாமே இந்த வசித்துவம் அப்படின்ற ஒரு ஆற்றலுக்குள்ள, இந்த இயற்கையா இருக்கக்கூடிய இந்த ஆற்றல் இயற்கைக்கு எதிராக வந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு திறமை வாய்ந்த ஒரு ஆற்றல். இதைத்தான் வசித்துவம்னு சொல்றாங்க. இந்த மாதிரி இருக்கு. இதை வந்து அஷ்டமா சித்திகள்ல 8ன்னு சொல்றாங்க. ஆனா இதை விவரித்து சிவஞான மாபாடியத்துல வந்து 64 வகையா வந்து பேசுறாரு. அப்ப இவ்வளோ விஷயங்கள் வந்து நம்ம பேசிக்காவே சித்தர் இலக்கியங்களை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டி இருந்தது. இன்னும் சித்தர் இலக்கியங்களை அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்க்கலாம். நன்றி, வணக்கம் தோழர்களே.